Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போட்டு. ஸோ இப்போலாம் மோஸ்ட்லி ட்ராவல் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் vlog சாப்பிட்றதே போட்டுட்ருக்கேன். பட் இப்போ அதனால தான் சரி இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஸோ இது இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லை யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எப்படி ஜாப் தேடுறது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் கல்ச்சர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்னொன்று என்ன நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் இப்போ. ஸோ நிறைய பேர் வந்து யூகேக்கு மூவ் ஆகுறவங்க இந்தியாவிலேருந்தோ இல்லை வேறு கண்ட்ரீஸ்லேருந்து மூவ் ஆகுறப்ப இங்கே வந்தால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நீங்கள் இங்கே வந்து புதுசாக ஒர்க் பண்ணுறப்ப ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 4-5 பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் யூகேல வரீங்க, யூகே வந்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க. அகைன் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி பிரிட்டிஷ் பீப்புள் கூட ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இங்கேயே வந்துட்டு நீங்கள் மேபி ஒரு இந்தியன் கம்பெனி இந்தியன் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு சேலஞ்சஸாக நீங்கள் இனிஷியலாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்சே பார்த்தீங்கன்னா லைக் ஐ மீன் இட்ஸ் அ பாசிட்டிவ் சேலஞ்சுன்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லாங் புரியணும். ஸோ வந்து அவங்க இங்கிலீஷ் பேசுறது முதல்ல ஒரு நீங்கள் இந்தியாவில் என்னதான் நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசி பண்ணியிருந்தாலும் ஸோ இங்கே வந்தீங்கன்னா அவங்க பேசுகிற சில ஸ்லாங் எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே லண்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த கார்ன்வால் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களோட ஸ்லாங்கு. அதுவும் நீங்கள் ஸ்காட்லாண்ட் பீப்புளெலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லாங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயமே நீங்கள் ஒரு குரூப் மீட்டிங்ஸ் ஒரு எதுலையாவது இருக்கீங்கன்னா அவங்க பேசுகிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months வந்து கண்டிப்பாக ஆகும். எனக்குமே பார்த்தீங்கன்னா லைக் நான் இந்தியாவில் இருந்தப்பயுமே நான் வந்து இங்கே யூகே கிளைண்ட்ஸ் அண்ட் யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து அவங்க எப்படி பேசுவாங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியும். பட் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு நேரில் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறப்பெல்லாம் டக்குன்னு அவங்க ஏதோ ஒரு இதில் பேசுவாங்க, நமக்கு புரியாது. கேன் யூ சே தட் அகைன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங்ஸ் மோஸ்ட் ஆஃப் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுதான். பட் ஆனால் வந்து ஈஸியாக அது ஓவர் கம் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 1 or 2 months வந்து இனிஷியல் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 1 or 2 months வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹர்டில் நீங்கள் தாண்டணும் இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ அதுலேயே ரிலேட்டடாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அவங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அந்த மெட்டஃபரை கூகுள் பண்ணி ஸோ இதுதான் அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மலாம் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறப்ப அவ்வளோலாம் நம்ம இந்த மாதிரி மெட்டஃபர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டைரெக்டாக பேசுவோம். பட் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து நான் இன்னொரு இதுக்கும் நான் ஒரு கன்சல்டிங் மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிளைண்ட் ஃபேஸ் பண்ணுறப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெட்டஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதான் கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அப்புறம் செகண்ட் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் சேலஞ்ச் என்னவா இருக்குது இப்போவுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இன்கேஸ் ஒரு மேனேஜரியல் ரோல் ஆர் ஏதாவது ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ரோலுக்குலாம் இங்கே வரீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒர்க் கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் நான் அந்த ஒர்க் கல்ச்சர் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். பட் நான் இதில் நமக்கு எப்படி இது சேலஞ்சாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு டீம் இருக்காங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்தியாவில் வந்து நம்ம மேபி லைக் சில கம்பெனிஸ்லாம் நம்ம ஆஃப் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டியும் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா சம்டைம் நம்ம டேரெக்டாக ஃபோன் கால் பண்ணிட்டே இது கொஞ்சம் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட பேசுவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால் அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேலஞ்ச் வந்து இந்த மேனேஜரியல் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் டீமை புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், வி நீட் டு சப்மிட் இட் பிஃபோர் எண்ட் ஆஃப் த டே டுமாரோ அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணலாம். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க யாரும் கண்டுக்கூட மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதான் இவ்வளோதான் பண்ண முடியும்னா இப்போ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்குமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். ஸோ சில இதெல்லாம் என்னைக்காவது பயங்கர ஒரு டெட்லைன் ஏதாவது டைட்டாக இருக்குன்னா ஸோ நான் டீம் வந்து நான் ரொம்பலாம் புஷ் பண்ணி இல்லை இது பண்ண முடியாது. மேபி நீங்கள் ரெக்வெஸ்ட் தான் பண்ணணும். பட் வந்து நீங்கள் இல்லை இன்னைக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைட் டெட்லைன்லாம் நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அது வந்து நான் இப்போ சொல்கிறது இது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுற ரோலில் இருக்கீங்க அண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் பாஸுக்கெலாம் நீங்கள் இந்த அப்டேட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில்
உங்கள் டீம் வந்து நமக்கு தெரியாது. நமக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ நீங்கள் ஃப்ரைடே எல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு 3 o'clock 4 o'clock ஆஃப்டர்நூனில் நீங்கள் கால் செட் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அதே போல் ஆஃப் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் லைக் 5 or 6 o'clock மேலெல்லாம் நிறைய பேர் அகைன் இதுவும் நான் சொல்கிறேன் ப்ராப்பர் நீங்கள் இங்கே வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக அவங்க 6 o'clock மேலே எனக்கு தெரிஞ்சு வேலையே செய்ய மாட்டாங்க. என் கம்பெனிலாம் பாதி பேர் 5 o'clockலாம் they will close. ஐ மீன் கரெக்டாக ப்ராப்பர் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க இருக்கிற டைமுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு per day 7.5 hours பதிலாக நீங்கள் 9 hours 9.5 hours ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஈவினிங் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் புஷ்ஷும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் டாப் மேனேஜ்மெண்ட்டும் உங்களை வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பழக்க தோஷத்தில் வந்து நம்ம அங்கெல்லாம் நம்ம புஷ் பண்ணுறோமோ எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்லலை. பட் அந்த ஒரு ஒர்க் கல்ச்சரில் நம்ம பழைய ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கான்ஷியஸா இருந்துக்கணும். ஸோ நீங்க வந்துட்டு இன்னைக்குள்ள முடிக்கணும் நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா போடா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து கரெக்டா அந்த பேலன்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டீம் வந்து எப்போ வந்து எந்த டீம் எந்த பேஸ்ல ஒர்க் பண்றாங்க, எந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க பார்த்துட்டு உங்க கெப்பாசிட்டி அதெல்லாம் கரெக்டா பார்த்துட்டு தான் நீங்க வந்து எந்த ஒர்க்னாலுமே நீங்க அசைன் பண்ண முடியும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. நான் வந்து அங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ல இந்தியாவில் இருந்தனால இங்கே வந்துட்டும் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்புறம் பார்த்தா இங்கே வந்து யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, நம்மளையும் யாரும் அப்படி பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் அந்த இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து இங்கே வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் சில சேலஞ்சஸ் இன்னொன்று நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் நம்ம ஊர்லலாம் நம்ம மீட்டிங் செட் பண்ணுறோம்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் இட்ஸ் ஃபைன் லைக் 10 minutes 15 minutesனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே நிறைய பேர் வந்து இப்போ கரெக்டாக ஒரு எவ்ரிடே 3 o'clock வந்து இந்த ஸ்கூல் பிக்கப் 11 o'clock வந்து வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி அவங்க கேலண்டர்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னதான் ஒரு ஆர்கனைசர் அந்த மீட்டிங் ஆர்கனைசர் அந்த மாதிரி இருந்தாலும் கரெக்டாக அந்த மீட்டிங்க்கு உள்ளேயே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஏன்டா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் இருப்பாங்க. பட் ஆல்வேஸ் இட்ஸ் குட் லைக் நம்ம வந்து கரெக்டாக அந்த டைம்ல முடிக்கிறது வந்து பெட்டர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம இந்தியாவில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக நமக்கு தெரியும். நம்ம இது எல்லாமே நம்ம கான்ஷியஸாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒர்க்கில் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இங்கே ஹைப்ரிட் ஒர்க்கிங் வந்து நிறையா இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம். பட் ஒன் ஆஃப் த மெயின் டைம் எப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல்ஸுக்கெலாம் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த சோஷியல்லாம் போய் இந்த ஒர்க் டீமோட மிங்கிள் ஆகி அவங்க கல்ச்சருக்குள்ளே மிங்கிள் ஆகி போய் பழகிறது வந்து கொஞ்சம் வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்காக தான் இருக்கும். ஸோ எனக்குமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கம்பெனியில் நான் சொன்ன மாதிரி என் கம்பெனியில் வந்து எல்லாருமே பிரிட்டிஷ், நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் அண்ட் வேற கண்ட்ரிலேருந்து கூட யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே இப்போ அட்லீஸ்ட் எல்லாருமே அவங்க வந்து யூகே சிட்டிசன்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு எங்கள் டீமில் அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம அடிக்கிற மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் அடித்தா அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க அடிக்கிற ஜோக்கெலாம் இதெல்லாம் ஜோக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதனால கஷ்டப்பட்டு நம்மளும் சிரித்து அந்த ஒரு மிங்கிள் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் அதனால ஸோ அது வந்து ஒரு ஏன்னா இப்போ என் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸ்ன்னு இல்லை இப்போ நிறைய ஆஃபீஸஸில் இங்கே எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்களோ இல்லையோ எவ்ரி வீக் அந்த மாதிரி. பட் ஆனால் இந்த மாதிரி சோஷியல்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எல்லாரையும் மொத்த டீம் எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுலலாம் நம்ம போய் மிங்கிள் ஆகி இது பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஓகே அது வந்து ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீட்டிங் டீமோட இது பொறுத்தும் இருக்குது, அவங்க எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் அகைன் தட் இஸ் ஆல்சோ அ சேலஞ்ச். இங்கே வந்துட்டு கொஞ்சம் அதை அடாப்ட் பண்ணி அவங்க கூட பழகி ஒர்க் பண்ணி பேசி பண்ணுறதே வந்து டெஃபினட்டாக அதுவும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான் இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் இன்னொரு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த டீம் மென்டாலிட்டின்னு சொல்கிறது. ஸோ என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் அகெயின் நான் மோஸ்ட்லி இந்த மேனேஜரியல் ரோல் இருக்கிறதே தான் நான் சொல்கிறேன்.
வந்து இப்போ நீங்கள் அஜைல் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் அந்த மாதிரி ஒரு டீம் மென்டாலிட்டியே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஃப்ளோவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்படிலாம் பண்ணணும், டக்குன்னு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து வில் கீப் ஆன் அடுத்தடுத்து என்ன வேகமாக பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியிலே இருப்போம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். நம்ம அங்கே ஒர்க் பண்ண மாதிரியே வந்து இங்கே ஒர்க் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ வந்து அவங்களாம் ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்க. ஏதோ ஷோ ஸ்டாப்பராக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் கேஷுவலாக தான் இருப்பாங்க. பட் தேல் கண்டினியூ ஒர்க்கிங். ஸோ நம்ம வந்துட்டு அங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்து ப்ரெஷர் பண்ணுறது அதெல்லாமே நம்ம இங்கே பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ அதை வந்து நம்மளும் அப்படி கேஷுவலாக நம்ம பாட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போயிடணும். ஸோ அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு. அது வந்து கண்டிப்பாக எனக்கே ஆல்மோஸ்ட் 1 year or 10 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு அவங்க பேஸுக்கு வந்து அவங்க கூட ப்ராப்பராக ஈக்குவலாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு பண்ணுறப்ப அதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் பொறுத்த மாதிரி உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து அவங்களோட இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு மெயின் சேலஞ்சு. அப்புறம் இந்த மாதிரி டீம் அவுட்டிங்ஸ்லாம் போவாங்கள்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டில். ஸோ வந்து நீங்கள் என்ன தான் உங்கள் டீம் கூட போனாலும் எல்லாருமே வந்து வேறு பீப்புளாக இருக்கும் பொழுது வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்லலாம். பட் அதான் தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து என்னுடைய ஒரு க்ளோஸாக ஒருத்தர் வந்து நல்ல ஒரே வேவ் லெங்க்ல இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தார் எங்கள் டீமில். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவர் கூட போயிட்டு அவர் கூட உட்காந்துருப்பேன். ஸோ அவங்க கூட எங்கே வெளியே போயிட்டு இருப்பேன். பட் அது வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டீம் கூட பழக உங்கள் கம்பெனி பீப்புள் கூட பழக இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கெல்லாம் நிறையா இந்த மாதிரி சோஷியல்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பார்ட்டி, சம்மர் பார்ட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக செட் ஆகி இது பண்ணிக்கணும். ஸோ அதுவே வந்து இன்னொரு சேலஞ்சு தான் ஆக்சுவலாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நம்மளோட ஒர்க் கல்ச்சர் இங்கேயும் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல அந்த 3 சேலஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுவும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அங்கே ஒரு டீம் மேனேஜராக இருந்துட்டு நீங்கள் இங்கே வந்து இருந்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கோப்பப் பண்ணிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டீம் கூட நீங்கள் இங்கே மிங்கிள் ஆகி அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பெரிய வெளியே பிளேசஸ்க்கு, கான்ஃபரன்சஸ்க்கு அந்த மாதிரிலாம் போகிறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், தேர் ஆல்சோ வெரி ஃபன் பீப்புள். நான் வந்து இப்போ வேற ஒரு கண்ட்ரிக்கு நான் போயிருந்தேன் ஆஃபீஸ் மூலயமா என்னோட இன்னொரு டீம் பார்க்கறதுக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கூட தான் நான் ட்ரிப்போ சேர்ந்து போயிருந்தேன். ஸோ இங்கே இருக்கிறவங்க கூட. ஸோ அதுவும் நல்லா மிங்கிள் ஆவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ மெயினாக நான் சொன்னது இந்த 3 விஷயங்கள் மட்டும். ஸோ உங்களுக்கு வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இங்கே வந்து இமீடியட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக வந்துக்கிறது நல்லது. ஸோ அதான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 3-4 இஷ்யூஸ் நான் சொன்னேன். ஸோ இதை பற்றி நான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி இருக்கு உங்கள் சேலஞ்சஸ், எப்படி இருக்கு உங்களுக்கு ஒர்க் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தனால சரி இது அட்லீஸ்ட் தெரிஞ்ச ஒரு 4-5 விஷயத்தையாவது நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது ஒர்க் ரிலேட்டடாக, ஜாப் ஹண்டிங் அந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் சின்னதாக மேபி யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.